வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த ஒரே போர்டில் வந்து டைரக்ட் சப்ளை ப்ளஸ் வந்து இது டெஸ்ட் லேம்ப், சீரியஸ் டெஸ்ட் லேம்ப் ஒரே போர்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறப்ப தான் நம்ம இந்த வீடியோ போல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரி, இப்போ நம்ம ஒரே போர்டில் டெஸ்ட் லேம்பு அதே மாதிரி 2 டைரக்ட் கனெக்ஷனில் இப்போ ப்ளக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ அதுக்காக நம்ம எடுத்துருக்க பொருள் என்னென்னு பார்த்தோம்னா 12:3 ஒரு பிவிசி போர்டு ஒன்று எடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம டைரக்டில் பயன்படுத்துகிறதுக்காக ஒரு ரவுண்டு ப்ளக் ஒன்று, ஒரு மைனஸில் உள்ளது ஒன்று, அதே மாதிரி நம்ம சீரியஸ் டெஸ்ட் லேம்புக்காக ஒரு மைனஸ் ப்ளக் ஒன்று, ஒரு டம்மி, அதோட ஹோல்டர். இதை வச்சு தான் இப்போ நம்ம சீரியஸ் டெஸ்ட் லேம்பும் டைரக்ட் கனெக்ஷனும் இப்போ செய்ய போகிறோம். அதில் நம்ம வயர் பாக்ஸுக்கு வந்து இன்புட் கரண்ட் கொடுக்கறதுக்காக 3/4 வயர் எடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிற வேண்டியதான். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா கேபிள் டை போட போகிறோம். அதை திரும்ப வந்து வெளியில் உருவிடாமல் இருக்கிறக்கா கட்டியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா அதில் இந்த மைனஸில் உள்ள இந்த ப்ளக்கு கனெக்ஷன் கொடுப்போம். அடுத்ததாக இது ரெண்டும், இதுவும் டைரெக்டு, இதுவும் டைரெக்டு. இது வந்து நம்ம டெஸ்ட்லாம் பயன்படுத்துறதுக்காக உள்ளது. இது இப்போ நம்ம அதே மாதிரி இந்த டம்மியில் வந்து இந்த ஹோல்டர் போகிற மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கிறோம். இந்த ஓட்டை போட்டாச்சு. அந்த ஹோல்டரை அளவு வச்சு இந்த பாருங்கள், இந்த ஹோல்டரை வந்து அளவு வச்சு அதுக்கு இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம இதை வச்சு இப்போ லைனை கொடுத்துருவோம். அதே மாதிரி அதை வந்து லிங்க் பண்ணுறதுக்காக நம்ம சின்ன வயர் வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த கருப்பு தான் நியூட்ரலுக்கு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த 3/4 வயரில் வந்து ஊதா நியூட்ரலு. அடுத்த ஃபேஸுக்கு இந்த ப்ரௌன் கலர் இருக்குது பாருங்கள், இந்த வயரை வந்து நம்ம சிவப்பில் கொடுக்க போகிறோம். அடுத்த எர்த்துக்கு நம்ம இந்த பச்சையை வந்து இந்த பச்சையோடு கொடுத்துட வேண்டியது. 3/4 வர வயரில் வந்து பச்சையும் மஞ்சள் கலந்த மாதிரி ஒரு எர்த்துக்கு. நம்ம சாதாரண சிங்கிள் கோர் வயரில் நம்ம பச்சை கலர் தான் போடுவோம் எர்த்துக்கு. சரி, இப்போ நம்ம தான் இந்த ப்ளக்கில் போட்டுருவோம். இதில் மேலே இந்த இதிலே மேலே போட்டிருக்கோம் இந்த சிம்பிள். இது எடுத்துக்குள்ளது. இது ஃபேஸுக்கு வந்து எல்லுன்னு போட்டிருப்பாங்க, நியூட்ரலுக்கு வந்து என்னன்னு போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். இந்த ப்ளக்கை பொறுத்தவரை வந்து பார்த்தோம்னா இந்த ரைட் சைடில் வர இது ஃபேஸு, லெஃப்ட் சைடில் வர நியூட்ரலு, மேலே உள்ள எர்த்து. சரிங்களா? இது எப்படிங்கிறத அடுத்து நம்ம வயரை கொடுத்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அடுத்து தான் நம்ம அந்த ரவுண்டை போட்டுக்கிறோம். நம்ம அடுத்த ப்ளக்குக்கு ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து எடுக்கிறதுக்காக நம்ம லூப்பிங் போடுறதுக்காக எடுக்கிறோம். அதே மாதிரி தான் இது வந்து ரவுண்டு. இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு ஃபேஸு, எர்த்து, நியூட்ரலு. அதில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம பின்னாடி திருப்பி வைக்கிறதுனால லெஃப்ட் சைடில் தெரியுது, முன்பக்கம் திரும்பவும் ரைட் சைடில் மாறிக்கிறது. ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து. இதில் வந்து ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து இந்த மாதிரி வரும். ரைட் வச்சுட்டு எல்லாத்தையும் இழுத்து பார்த்துக்கிறோம் ரைட்டாக இருக்கான்னு. இது வந்து அடுத்த ப்ளக்குக்கு, அதாவது இது வந்து
சீரியஸில் நம்ம டெஸ்ட்லாம் இது பண்ணுறதா, சீரியஸ் டெஸ்ட்லாமுக்கா? சரி, இப்போ நம்ம முதல்ல அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு பக்கம் ஃபேஸு ஒரு பக்கம் நியூட்ரல் கொடுக்குறதுக்காக நம்ம 2 வயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதை நம்ம இப்போ கீழேருந்து கொடுக்க போகிறோம். கீழேருந்து கொடுத்துட்டு இதான் அந்த மேல் பக்கம் உள்ள டாப்பு. அவ்வளோதான், டைட் வச்சாச்சு. டைட் ஆகிடுச்சு. சும்மா அந்த மூடியை போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் டைட்டுக்கு. ஓகே, நல்லா டைட்டாக பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இதுக்கு வந்து நியூட்ரல் தேவையில்லை. இந்த பல்பில் உள்ள நியூட்ரலை நேரம் நம்ம இங்கே ஒன்று கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக இந்த சாக்கெட்டில் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஃபேஸுக்கு வந்து இங்கேருந்து கொண்டு வந்த ஃபேஸ் வந்து நேரடியாக நம்ம ஃபேஸில் கொடுத்துடலாம். நியூட்ரலுக்கு வந்து இந்த பல்ப்லேருந்து வருது பாருங்கள், இந்த சிவப்பு பயிர், அதை வந்து நியூட்ரலில் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த பல்ப்லேருந்து வரக்கூடியதை இந்த பக்கம் நியூட்ரல் சைடு கொடுத்துட வேண்டியதான். வந்து பார்த்தோம்னா இது எப்படின்னா, இதில் வந்து இந்த சாக்கெட்டை பொறுத்தவரை வந்து இதிலே வந்து சுவிட்ச் வந்துடும். இப்போ ஒரு சில இதில் வந்து பார்த்தோம்னா சுவிட்ச் இருக்காது, வெறும் சாக்கெட்டு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு நம்ம தனியாக சுவிட்சில் வந்து ஃபேஸை இன்புட்டாக கொடுத்து அதுலேருந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் இந்த கொடுத்துக்கு போகிற நேரடியாக ரைட் சைடில் ஃபேஸு அந்த மாதிரி நம்ம சுவிட்சிலேருந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து ஃபேஸ் இங்கே இன்புட் கொடுக்கணும். ஆனால் இந்த சாக்கெட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தோம்னா அதிலே சுவிட்ச் வந்துடும். அப்போ நம்ம இந்த ரைட் சைடில் வந்து இன்புட் ஃபேஸ் கொடுக்குறோன்னா அது வந்து இந்த பக்கம் அவுட் ஆகாது. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் கரண்ட் வெளியில் அவுட் ஆகும். அது வரைக்கும் இந்த சுவிட்சோடு வந்து நின்றுக்கணும். சரி, இப்போ நம்ம இதை ஸ்க்ரூ போட்டு பாக்ஸ் அடைச்சிட்டு நம்ம அதை அடுத்து ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்க்ரூ தெரியாமல் இருக்கிறதுக்கு டம்மி போட்டு வச்சுக்கலாம். போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம அதில் ஒரு பல்ப் மாட்டுவோம். சரி, இப்போ நம்ம கொண்டு பல்ப் அதாவது இன்கண்டக்ஷன் இல்லாமல் தான் போட போகிறோம். 60 வாட்ஸில் உள்ளது. இதுக்கு 100 வாட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நம்மள்ட்ட 60 வாட்ஸ் இருக்கனால நம்ம 60 வாட்ஸ் மட்டும் போட்டு செக் பண்ணி பார்க்குவோம். பல்ப் மாட்டியாச்சு. அடுத்ததாக நம்ம அதனோட இன்னொரு தளவு இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம 3 பின் பிளக் டாப் மாட்டியாச்சு. அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடில் வந்து நியூட்ரலு, ரைட் சைடில் வந்து ஃபேஸு, மேலே வந்து டாப்பில் வந்து எர்த்து. அவ்வளோதான், இதே தான். நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டைரக்ட் சப்ளையில் இப்போ இந்த பல்பு போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ டைரக்ட் சப்ளையில் இது எரியுது. அடுத்ததாக நம்ம இந்த ரவுண்ட்லேயும் செக் பண்ணி பார்ப்போம். டைரக்ட் சப்ளையில் இது ரெண்டும் டைரக்ட் சப்ளை. இது வந்து நம்ம இந்த டெஸ்ட்லாம் செய்கிறக்காக போட சீரியஸு, அது வந்து எப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம அதுக்காக என்ன பண்ணோம்னா ஒரு 2 கோர் ஒயரில் ஒரு 3 பின் பிளக் டாப் போட்டு வச்சுருக்கோம். பேஸ் நியூட்ரல் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் ரெண்டு.
சரி, இப்போ நம்ம இதை டைட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ சீரியஸில் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இதில் குத்தியாச்சு. இப்போ வந்து இதில் கரண்ட் வராது. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் கரண்ட் இப்போ இதுக்கு வரும். புரியுதுங்களா? இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு கான்டாக்டர் ஒன்று இருக்குது, அதுக்கு செக் பண்ணி பார்ப்போம் லைன் எப்படி வருதுன்னு. இப்போ நம்ம இந்த கான்டாக்டர் நல்லா இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணி பார்க்குறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கான்டாக்டரோட காயிலுக்கு மட்டும் கரண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அந்த சீரியஸ் கனெக்ஷனில் மேலே கீழே வச்சு பார்ப்போம் இதுக்கு வந்து கண்டினியூட்டி இருக்கா அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஆன் பண்ணோம்னா கான்டாக்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கீழே ஒரு லீடு மேலே ஒரு லீடு வச்சு பார்க்குறோம். இதுக்கு இது வந்து கண்டினியூட்டி இல்லை. இப்போ அதே அடுத்தது வச்சு பார்ப்போம். இது கண்டினியூட்டி காட்டுது, இது நல்லா இருக்குது. அப்போ இந்த 1வது ஃபேஸுக்குள்ளது வந்து வேலை செய்யலை. இப்போ 2வதுக்குள்ளது வேலை செய்யுது. அடுத்து 3வதுக்குள்ளது செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தான் நம்ம இந்த டெஸ்ட் லேம்பை வந்து சீரியஸில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு இந்த 1வது வேலை செய்யலை. சரி, இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கிறோம். இந்த சாக்கெட்டை பொறுத்தவரை வந்து நம்மளுக்கு இதுலேயே சுவிட்ச் இருக்கனால நம்ம வந்து நேரடியாக ஃபேஸ் நியூட்ரலில் வந்து அதில் கொண்டு இன்புட்டு கொடுத்தோன்னா ஃபேஸ் ஆனது வந்து இந்த சுவிட்சே வந்து நின்றுக்கிறோம். இதை ஆன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மேல் பக்கம் வந்து அவுட் ஆகும் கரண்ட்டை. அது வரைக்கும் அது சுவிட்சோடு வந்து நின்றுக்கிறோம். இப்போ சாதாரணமாக வந்து வெறும் நம்மள்கிட்ட வந்து இதில் வந்து வெறும் ஃப்ளெக்ஸ் சாக்கெட் மட்டும்தான் இருக்குது. சுவிட்ச் இல்லாததுக்கு வந்து என்னென்னா நமக்கு தனியாக வந்து சுவிட்ச் வச்சு நம்ம அந்த ஃபேஸை வந்து சுவிட்சில் இன்புட்டாக கொடுத்து அதுலேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம வந்து சாக்கெட்டுக்கு வந்து லிங்க் பண்ணணும். சரிங்களா? இதில் வந்து நம்மளுக்கு வந்து சுவிட்ச் அதிலே வந்தனால நம்ம நேரடியாக கொடுத்துட்டோம். அப்போ நம்மளுக்கு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் வந்து இந்த டெஸ்ட் லேம்புக்கு வந்து வேலை செய்யும் சீரியஸுக்கு. சரிங்களா? நம்ம இதில் வந்து ரெண்டு டேரக்டில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். 2 டேரக்டில் பயன்படுத்துறதுக்கு. இது வந்து சீரியஸில் பயன்படுத்துகிறக்கா டெஸ்ட் லேம்புக்கு. சரிங்களா? சரி, இப்படி தான் நம்ம சீரியஸ் டெஸ்ட் லேம்ப் வந்து செய்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து இதை வந்து டெஸ்ட் லேம்புக்காக போட்டிருந்தோம். அந்த இன்காண்டக்ஷனில் நம்ம குண்டு பல்பை நம்ம கழட்டிட்டு அதில் ஒரு எல்இடி பல்பை போட்டு நம்ம இந்த சீரியஸ் அந்த ப்ளக்கில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டேரெக்டாக சும்மா ஒரு ப்ளக் டாப்பில் ஒரு வைரஸ் இருந்தால் லிங்க் பண்ணி அதை நம்ம இதை வந்து நம்ம லைட்டு மாதிரியும் பயன்படுத்துகிறோம் இப்போ. சரிங்களா? ப்ளக் டாப் போட்டாலும் சரி, இல்லை சின்னதாக ஒரு வயரை போட்டு லிங்க் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு வந்து சாதாரணமாக பல்ப் மாதிரியும் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நம்ம இப்போ வந்து மேலே வந்தோம், இந்த பைப்பு தெரிச்சதுனால நம்ம இந்த பைப்பு ஒட்டுறதுக்காக டீ தெரிச்சு போச்சு. அதனால் டீயை நம்ம உடச்சிட்டு அதே மாதிரி அதுக்கு பதிலாக வேறு டீ ஓட்டுறதுக்காக வந்திருந்தோம். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா மேலே வந்து இருட்டாக இருக்கும், மேலே ரூப்பில் உள்ளது. அப்போ நம்ம இந்த போர்டை வச்சே நம்ம வெளிச்சத்துக்காகவும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். சரிங்களா? இதை வந்து நம்ம சீரியஸாக ஒரு இதை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு தேவைன்னா அதை நம்ம லைட்டாக வெளிச்சத்துக்கு வேணால் நம்ம லைட்டாகவும் பயன்படுத்திக்கலாம் அந்த போர்டை வச்சு. சரிங்களா? 2 விதமாக நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நான் இந்த போர்டுக்கு வந்து நான் வந்து ஒரு 30 மீட்டர் அளவு வந்து நான் திருக்கோர் வயர் பயன்படுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வேலைக்கு போகிற இடங்கள் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும், கரண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறதுக்காக நான் 30 மீட்டர் போட்டு நான் இந்த போர்டு வந்து செஞ்சுருக்கேன். அது எந்தளவு நீளம் தேவைப்படுதோ அந்தளவு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னா இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து மிஷின் எதுவும் பயன்படுத்தணும்னா அதிலே டேரக்ட் சப்ளையே நம்ம 2 கொடுத்துருக்கோம். அதாவது மைனஸும் பயன்படுத்திக்கலாம், ரவுண்டு பின் இருந்தால் ரவுண்டும் பயன்படுத்திக்கலாம். இது அதே மாதிரி நம்மளுக்கு எதுவும் மோட்ரு காயில் எதுவும் ஸ்டார்ட் ஆகுது அதை செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சீரியஸ்லேயும் இருக்குது. ஒரே போர்டில் நம்ம வந்து 2மே இதில் செட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் அதை நம்ம ஒரு ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல நம்ம செட் பண்ணியிருக்கலாம். இது வந்து நம்ம வெளியில் வேலைக்கு போகிற இடத்துல நம்ம எடுத்துக்கொண்டு போய் வச்சு பார்க்குறதுனால நம்ம இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து வயர் வந்து 30 மீட்டருக்கு மேலே இருக்கும். இந்த திருக்கோர் வயர் இதில் வந்து பார்த்தோம்னா பாக்ஸ் வந்து 12x3 சைஸு. அதில் தான் வந்து நம்ம இந்த 4 இதுவும் வச்சு செஞ்சுருக்கோம் டெஸ்ட் லேம்ப். சரிங்களா? இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம ஒரே போர்டில் வந்து டைரக்ட் சப்ளையும் சீரியஸ் டெஸ்ட் லேம்பும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.